லாஸ்ட் வீடியோல நம்ம டோர் கிரியேட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோல விண்டோஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆர்கிடெக்சர்ல விண்டோஸ் டேபுக்குள்ள போயிடுறேன். லோட் ஃபேமிலி, ஸோ விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். ஸோ இதுல நிறைய விண்டோஸ் இருக்கு. இதுல நமக்கு எந்த மாதிரியான விண்டோஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடிங் விண்டோ சூஸ் பண்றேன். ஓகே, விண்டோவோட சைஸ் அப்ராக்சிமேட்டா நீங்க ஏதாவது சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4 feet கிராஸ் 5 feet சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இது நம்ம கர்சர் இங்க கொண்டு வந்தோம்னா நமக்கு இங்க விசிபிள் ஆகும். நீங்க கர்சரை இப்படி மூவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கூட இங்க காட்டும். ஸோ எக்ஸாக்டா இந்த சைடு இருக்கு நம்ம சென்டர்ல வைக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம இப்படி மவுஸை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து உள் சைடு வேணுமா இல்ல வெளி சைடு வேணுமா அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளேஸ் பண்ணிட்டு கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டோர் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3D வியூல போய் பாத்துக்கிறேன் கரெக்டா இருக்கா என்னன்னு. எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஜூம் பண்றேன். ஸோ இந்த விண்டோவை செலக்ட் பண்ணீங்கன்னா அது என்னென்ன அளவுகள் இருக்கு, என்ன ஏது எல்லாமே இங்க வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 5 feet இருக்கு. ஸோ அப்போ கீழே இருந்து நமக்கு ஸ்டில் ஹைட் வந்து நமக்கு 2 feet மட்டும் இருந்தா போதும். ஸோ 2 feet, அதுக்கப்புறம் இது ஒரு 5 feet, 7 feet ஹைட்ல கரெக்டா இது வந்து பிளேஸ் ஆயிருக்கான்னு நம்ம சவுத் வியூலையும் போயிட்டு பாத்துக்கலாம். இப்போ விண்டோவை எடுத்துட்டு எடிட் டைப்குள்ள போயிட்டு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரவுண்ட் வித் ரவுண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு வேற இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கலாம். டூப்ளிகேட் விண்டோ, ஸோ ஓகே கொடுத்துட்றேன். இங்க நம்ம வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ எனக்கு வந்து ரவுண்ட் வித் தான் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நார்மல் வித்தும் மாறிக்கும். ஸோ இப்போ இங்க இதோட அளவு நமக்கு மாறிடுச்சு. இதை சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ அந்த இது நமக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி மற்ற எல்லா விண்டோஸையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த விண்டோவை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் கிரியேட் சிமிலர் கொடுத்துட்டு அதே விண்டோவே நான் மற்ற இடத்துலையும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நம்ம வந்து கிளாஸ் விண்டோ கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பேக்ல இந்த பெட்ரூம்ல ஒன்று. ஸோ இப்போ இந்த விண்டோ சூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண விண்டோ தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண விண்டோக்கு அதை மாத்திக்குவோம். ஸோ இப்போ இந்த விண்டோவை வந்து நான் எடிட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் 3x4. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், ரவுண்டு வித்துல அந்த 3யும் ரவுண்டு 3:4 விண்டோ எடுத்துக்கிறேன். அதை நான் வந்து இங்க பிளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்க பாத்ரூம்ஸ்ல வென்டிலேட்டர்ஸ் வைக்கணும். ஸோ மறுபடியும் விண்டோக்குள்ள போயிட்டு லோட் ஃபேமிலி, இந்த விண்டோ சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய வென்டிலேட்டர் வந்து நம்ம என்ன அளவு கொடுக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நியர்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 feet இது சூஸ் பண்றேன். எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் பண்ணிருக்கிறேன். 2 feet கிராஸ் 2 feet அளவு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்க நம்ம தேவையான இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ போதும். இப்போ 3D நம்ம பார்க்கலாம். ஸோ வென்டிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொசிஷன் சரியா இல்லை. ஸ்டில் ஹைட் வந்து நம்ம 7 feet கொடுப்போம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கும். இந்த என்டையர் ப்ராஜெக்ட். ஸோ இது எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஸ்டில் ஹைட் 7 feet கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே டைம்ல நமக்கு சேஞ்சஸ் நடந்துடும். ஒவ்வொன்றா நம்ம பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, பேசிக்கா நம்ம வீட்டில் இருக்கிற விண்டோஸை எப்படி பிளேஸ் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். புது புது விண்டோஸை நம்ம ஃபர்தரா ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணலாம். நீங்களும் விண்டோஸை கிரியேட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.